பாராளுமன்றத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற சட்ட வரையறையை மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் தாக்கல் செய்தார்கள். அந்த சட்டத்தை எதிர்த்து இந்தியா கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இது ஜனநாயகத்திற்கு புறம்பானது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, வாக்களிக்கின்ற மக்களின் உரிமையை பறிப்பது என்று சொல்லி எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அந்த எதிர்ப்பையும் மீறி வாக்கெடுப்பு நடத்தி ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட வரையறையானது பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு பாராளுமன்ற இலைக்குழுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் இயற்றிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு சட்டமன்றத்தினுடைய தேர்தல் முடிந்த பிறகு 5 ஆண்டு காலம், அதே போல பாராளுமன்றத்திற்கும் தேர்தல் முடிந்த பிறகு 5 ஆண்டு காலம். ஆனால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு வந்தால் பல மாநிலங்களினுடைய ஆயுட்காலம், பல மாநிலங்களில் உள்ள சட்டமன்றத்தினுடைய ஆயுட்காலம் குறைக்கப்படும். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் 2029 இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக பாரதிய ஜனதா முயற்சி செய்கிறது. புதுச்சேரி, தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் மற்றும் கேரளா மாநிலங்களின் தேர்தல் மார்ச் மாதம் 26ஆம் ஆண்டு வருகிறது. அந்த 2029 பாராளுமன்ற தேர்தல் வந்தால் இந்த மாநிலங்களுடைய சட்டமன்றங்கள் கலைக்கப்பட்டு பாராளுமன்றத்தோடு பொது தேர்தல், சட்டமன்ற தேர்தலும் வரும். இதனால் 26 தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கின்ற இந்த சட்டமன்றத்தினுடைய காலக்கெடு 3.5 ஆண்டுகளாக இருக்குமே தவிர முழு 5 ஆண்டு காலம் இந்த சட்டமன்றங்கள் இருக்காது. சட்டமன்றம் 3.5 ஆண்டுகளிலே கலைக்கப்படும். இது போன்ற பல குழப்பங்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்துவதிலே இருக்கிறது. 3க்கு 2 பங்கு பெரும்பான்மை இருந்தால்தான் அந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியும். ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு மொத்தம் 545 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 295 பேர்கள் தான் இருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் பாரதிய ஜனதாவுக்கு பலம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று இந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்ததற்கு காரணம், அதானி விவகாரத்தை பாராளுமன்றம் விவாதிக்காமல் இருப்பதற்கும் அதை திசை திருப்பதற்கும், அது மட்டுமல்லாமல் இந்த நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்குமான வேலை. இந்தியா கூட்டணி
பாராளுமன்ற நிலைக்குழுவில் கூட ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற பாரதிய ஜனதாவினுடைய கோஷத்தை ஏற்றுக்கொள்ளாது. நேற்றைய முன்தினம் பாராளுமன்றத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சம்பந்தமாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் வகையிலே பேசியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளும் அம்பேத்கர் 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 என்று முழங்குகிறீர்கள். அதற்கு பதிலாக நீங்கள் கடவுளை பிரார்த்தித்தால் உங்களுக்கு மோட்சமாவது கிடைக்கும் என்று கிண்டல் அடித்து பேசியிருக்கிறார். அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை திரு அமித்ஷா அவர்கள் தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறார். டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு இழுக்கு ஏற்படும் விதத்திலே அவருடைய உரை இருந்திருக்கிறது. இதை எதிர்த்து பாராளுமன்றத்திலே இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாம், குறிப்பாக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள், தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் திரிணாமுல் காங்கிரசுடைய தலைவர்கள், திரு அமித்ஷா அவர்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர் உள்துறை அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இன்று இந்தியா முழுவதும் பாராளுமன்றம் உள்பட அமித்ஷா அவர்கள் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி அவதூறாக பேசியதற்கு போராட்டம் நடந்து வருகிறது. பாராளுமன்றம் முடக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி எக்காலத்திலேயும் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையோ அல்லது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையோ மதித்தது கிடையாது. இந்தியா சுதந்திரம் அடைந்து அந்த நேரத்திலே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாராளுமன்றத்தில் அரசியல் நிர்ணய சபையில் நிறைவேற்றுகின்ற சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில், ஆர்எஸ்எஸ் இயக்கம் டெல்லியில் ராம்லீலா மைதானத்தில் அண்ணல் காந்தியடிகளுடைய உருவப்படத்தையும் பண்டித நேரு அவருடைய உருவப்படத்தையும் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவப்படத்தையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் எரித்தவர்கள். அண்ணல் டாக்டர் அம்பேத்கரை தொடர்ந்து அவமதித்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள். அதற்கு காரணம் ஆர்எஸ்எஸ் இயக்கமானது சனாதன தர்மத்தில் நம்பிக்கை உள்ளது. ஆகவேதான் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஆர்எஸ்எஸ் இயக்கமும் பாரதிய ஜனதா கட்சியும் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்பொழுது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பல மாநிலங்களில் இது சம்பந்தமாக போராட்டம் நடத்தப்படுகிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து நாம் போராட்டம் நடத்துகிறோம். புதுச்சேரி மாநிலத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வெள்ள நிவாரணம் மத்திய அரசிடமிருந்து பெறுவதற்கு மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை நாங்கள் வைத்தோம். முதலமைச்சர் அறிவித்த இடைக்கால நிவாரணமான 5000 ரூபாய் சில இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல குடும்பங்கள் பெறவில்லை. அதிலே மிகப்பெரிய குளறுபடி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல்
விவசாயிகளுக்கான நிவாரணம், மீனவர்களுக்கான நிவாரணம், குடிசை வீட்டுகளை மறுபுனரமைப்புக்கான நிவாரணம் இவைகளெல்லாம் கொடுக்கப்படவில்லை. இது சம்பந்தமாக முதலமைச்சரோ அமைச்சர்களோ இந்த ஆட்சியாளர்களோ கவலைப்படவில்லை. புயல் வந்து 15 நாட்கள் ஆகிறது. ஆனால் இவர்கள் மக்களை பற்றி கவலைப்படவில்லை. அரசு அதிகாரிகள் கணக்கெடுக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். இவர்கள் கணக்கெடுத்து எப்பொழுது முடிப்பது, எப்பொழுது நிவாரணம் கொடுப்பது, அதற்கான தொகை எங்கே இருந்து வருகிறது என்பதெல்லாம் புரியாத புதிராக இருக்கிறது. முதலமைச்சருடைய வாடிக்கையே இந்த நிவாரணம் 5000 ரூபாய் கொடுத்துவிட்டு இதோடு முடிந்து விட்டது என்று மக்கள் மத்தியில் நான் வெள்ள நிவாரணம் கொடுத்து விட்டேன் என்று பறைசாற்றிக் கொள்வதுதான். மக்களை பற்றி முதலமைச்சருக்கோ அமைச்சர்களுக்கோ எந்த விதமான அக்கறை கிடையாது. உண்மையிலேயே முதலமைச்சருக்கு விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் குடிசை வீடு பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கால்நடை பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்றால் அவர் டெல்லிக்கு சென்று மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வெள்ள நிவாரண நிதியை பெற்று வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அது நடைபெறவில்லை. இவர்கள் மக்களை மதிக்கவில்லை, பாதிக்கப்பட்டவர்களை பற்றி கவலைப்படவில்லை என்பது தெரிகிறது. புதுச்சேரியில் கடந்த ஒரு மாதமாக லாட்டரி வியாபாரிகள் உள்ளே நுழைந்து மக்களுக்கு நாங்கள் இலவசம் தருகிறோம் என்று சொல்லி அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்களையும் பொதுமக்களையும் ஏமாற்றி வருகிறார்கள். அமலாக்க பிரிவு துறையால் பணம் பறிமுதல் செய்யப்பட்டவர்கள், வருமான வரித்துறையால் நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள், புதுச்சேரிக்கு வந்து புதுச்சேரி ஆளுகின்ற முதலமைச்சர் ஒழுங்காக செயல்படவில்லை. அப்படி என்றால் வியாபாரிகளாகிய நாங்கள் ஏன் புதுச்சேரி அரசியலில் நுழைகிறோம்? எங்களிடம் இந்த ரோடியர் மில்லை கொடுங்கள், 100 கோடி ரூபாய் தொழிலாளிக்கு சேர வேண்டிய சம்பளத்தை நாங்கள் கொடுத்துவிட்டு இந்த மில்லை லாபகரமாக நடத்த இருக்கிறோம் என்று கூறுகிறார். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் நிர்வாகம் தெரியாதவர் என்று அந்த கோணத்திலே அவர் பேசுகிறார். இதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சுயேட்சை எம்எல்ஏக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். புதுச்சேரி மாநில மக்கள் விவரம் தெரிந்தவர்கள். அவர்களுக்கு எந்த கட்சிக்கு வாக்களித்தால், யாருக்கு வாக்களித்தால் புதுச்சேரி மாநிலத்தில் வளர்ச்சியை கொண்டு வர முடியும் என்று அவர்களுக்கு தெரியும். இதை நிதர்சனமாக நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே நாம் பார்த்தோம். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் மாண்புமிகு நமச்சிவாயம் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக பாராளுமன்ற தேர்தலில் நின்றார்கள். இந்தியா கூட்டணியிலே காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் திரு வைத்திலிங்கம் அவர்கள் நின்றார்கள். பணபலம், அதிகார பலம், 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்து அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் மக்கள் பலத்தை நம்பி
இந்த புதுச்சேரியில் ஆளுகின்ற என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு, முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் அமைச்சர்களும் ஊழல் பெருச்சாளிகள் என்று நாங்கள் செய்த பிரச்சாரத்தின் அடிப்படையில் 1,46,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திரு வைத்திலிங்கம் அவர்கள் வெற்றி பெற்றார். இதிலிருந்து புதுச்சேரி மாநில மக்கள் இலவசங்களுக்கு செவிசாய்க்க மாட்டார்கள், யார் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். இதுபோன்று பொருளாதார குற்றம் செய்தவர்கள், அரசியல் வியாபாரிகள் புதுச்சேரி அரசியலில் வந்து குழப்பத்தை விளைவிக்க நினைக்கிறார்கள். அது எடுபடாது. குறிப்பாக அவர்கள் புதுச்சேரியில் லாட்டரியை கொண்டு வருவதற்கும் மற்றும் அரசு நிலங்களை அபகரிப்பதற்குமான நோக்கத்தோடு தான் இங்கே வருகிறார்கள். இதை புதுச்சேரி மாநில மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விழிப்புணர்வை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் புதுச்சேரி மாநில மக்களுக்கு கூற இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி அவர்கள் அந்த லாட்டரி அதிபர் தன்னுடைய கட்சியைச் சேர்ந்தவர் என்று கூறுகிறார். ஆனால் அந்த லாட்டரி அதிபர் ரோடியர் மில் கூட்டத்திலே பேசும் பொழுது நான் எந்த கட்சியும் சேராதவன் என்று கூறுகிறார். இதிலிருந்து முரண்பாடு தெரிகிறது. பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமையானது அந்த கட்சியில் உள்ள குளறுபடிகளை சரி செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், 3 சுயேட்சைகள் மற்றும் 3 சுயேட்சைகள், காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கின்ற 8 சட்டமன்ற உறுப்பினர்கள், 18 பேர்கள் நாங்கள் வெளியில் இருக்கிறோம். முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆதரவாக 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ஆர் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் உள்பட, அதில் எவ்வளவு பேர்கள் அவரோடு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. 3 பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள், சபாநாயகர் அவர்கள், திரு நமச்சிவாயம் அவர்கள், திரு சாய் சரவணன் அவர்கள் இருக்கிறார்கள். 18 பேர் வெளியே இருக்கிறோம். 13 பேர் தான் இப்பொழுது ஆட்சிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த ஆட்சி ஆட்டம் கண்டு விட்டது, இந்த ஆட்சி பெரும்பான்மை இழந்து விட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நான் அறிக்கை விட்டிருந்தேன். ஆனால் இதுவரை முதலமைச்சர் ரங்கசாமியிடமிருந்தோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்தோ எந்தவித பதிலும் வரவில்லை. இது ஒரு மைனாரிட்டி அரசு. எந்த தருணத்திலையும் இந்த ஆட்சி கவிழும், அந்த நிலை உருவாகி இருக்கிறது. நான் புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற அரசு துறைகளின் ஊழல்களை பட்டியல் போட்டு கூறி வருகிறேன். கலால் துறையில் ஊழல், பொதுப்பணித்துறையில் ஊழல், சமூக நலத்துறை ஊழல், கால்நடைத்துறை ஊழல், காவல்துறை ஊழல், கல்வித்துறை ஊழல், மின்சாரத்துறை ஊழல் என்று பல குற்றச்சாட்டுகளை நான் கூறி வருகிறேன். பொதுப்பணித்துறையினுடைய ஊழலை பற்றி ஏற்கனவே நான் பேட்டி கொடுத்திருந்தேன். அதில் குறிப்பாக 2 திட்டங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் புதிதாக
கட்டப்பட்டிருக்கின்ற ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அது 29 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. அதில் 31 கடைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. 46 வாகனங்கள் நிற்கின்ற நிழற்குடை கட்டப்பட்டிருக்கிறது. மீதியுள்ள இடம் தரைத்தளம். அந்த இடத்தை நான் போய் பார்த்தேன். நானும் காங்கிரஸ் கட்சியுடைய நண்பர்களும் சென்று அந்த ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை போய் பார்த்தோம். இதை 15 கோடி ரூபாய்க்குள் கட்டியிருக்க முடியும். 15 கோடி ரூபாயே அதிகம். ஆனால் 29 கோடி ரூபாய் என்பது மிகப்பெரிய ஊழலுக்கு இடம் கொடுத்திருக்கிறது. இந்த பக்கம் கடைகள் 2 பக்கமும் கடைகள், அந்த நிழற்குட, இதுதான் ஒட்டுமொத்த கட்டடமே. தரையை போட்டிருக்காங்க, இவ்வளவுதான். இதற்கு 29 கோடி ரூபாய். நான் அந்த இடத்தில் சென்ற பொழுது அங்கே பணிபுரிகின்ற தொழிலாளிகளிடம் கேட்டோம். நான் ஏற்கனவே இது NBCC, நேஷனல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன் அவர்கள் இதை டெண்டர் எடுத்து, ஏனென்றால் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும், டெண்டர் எடுத்து சப்கான்ட்ராக்ட், துணை கான்ட்ராக்ட் திரு அமல்ராஜ் என்பவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். திரு அமல்ராஜ் அவர்கள் தரப்பிலிருந்து இதற்கு பதில் வந்திருக்கு. நாங்கள் இந்த பேருந்து நிலையத்தினுடைய வேலையை நாங்கள் செய்யவில்லை என்று பதில் சொல்லியிருந்தார். நான் அந்த இடத்திற்கு சென்றிருந்த பொழுது NBCC-னுடைய அந்த சூப்பர்வைசர் மேலாளரை நான் கேட்கும் பொழுது, நாங்கள் டெண்டர் எடுத்தோம், ஆனால் இதை அமல்ராஜ் அவர்கள் தான் இந்த சப் டெண்டர் எடுத்து நடத்துகிறார் என்று அவரே எங்களிடம் கூறினார். NBCC-னுடைய தொழிலாளியே இது அமல்ராஜ் அவர்கள் சப் கான்ட்ராக்ட் செய்கிறார்கள், அமல்ராஜனுடைய ஆட்கள் தான் இங்கே வேலை செய்கிறார் என்று என்னிடம் கூறினார். ஒரு பொய்யான தகவலை அந்த அமல்ராஜ் நிறுவனம் பத்திரிகைகளில் பேட்டி அளித்திருக்கிறது, பத்திரிகைக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறார். இது சம்பந்தமாக நான் ஊர்ஜிதம் செய்யும் பொழுது திரு அமல்ராஜனுடைய தொழிலாளிகள் அங்கே பணிபுரிகிறார். இதே போல அதாவது இந்த ஒதியஞ்சால இடம் கிரவுண்ட் இருக்கு. இந்த ஒதியஞ்சால கிரவுண்டு டெண்டர் அண்ணா திடல் 17.79 கோடி, 17 கோடி 79 லட்சம். அந்த கட்டடங்களை பாருங்க. இது அந்த இது விளையாட்டு அரங்கத்துக்கான அங்க உட்கார்றாங்க, அந்த ஸ்டேடியத்தினுடைய இடம் ஒண்ணு. இரண்டாவது கடைகள், இது கடைகள், இதுவும் கடைகள். இதுவும் கடைகள். எவ்வளவு கடைகள் தெரியுங்களா? இந்த 17.79 கோடிக்கு அண்ணா சாலையில் தரத்தளத்தில் 51 கடைகள். அண்ணா சாலையில் மட்டும் 51 கடைகள். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், சாரி, அண்ணா சாலையில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்துமே 51 கடைகள். அது இல்லாம மிகப்பெரிய கடைகள் 12 பெரிய கடைகள். அதாவது ஒரே சைஸான கடைகள் 51, அப்புறம் 12 கடைகள் பெரிய கடைகள். இது அண்ணா சாலையில் நம்ம பார்க்குறோம் பாருங்க, அண்ணா சாலையை ஃபேஸ் பண்ணியிருக்கிற கடைகள். லப்போர்ட் வீதி கடைகள், லப்போர்ட் வீதி கடைகளில் மொத்தம் 21 பெரிய கடைகள் லப்போர்ட் வீதியில்.
சின்ன சுப்பராய பிள்ளை வீதி, அதாவது கிழக்கு பகுதியில் இருக்கிறது. அதில் வந்து 63 கடைகள், அதாவது ஷாப்புகள் 63. அது வந்து முதல் ஃப்ளோரில். அப்புறம் ஒரு 20 பெரிய கடைகள், மொத்தம் 83. இதில் ஒரு 83, அது ஒரு 21, அது ஒரு 63, மொத்தம் 157 கடைகள். 17.79 கோடிக்கு 157 கடைகளும் ஒரு ஸ்டேடியமும் தரைத்தளமும் போட்டிருக்காங்க. இது 17.79 கோடி. ஆனால் 29 கோடிக்கு நான் ஒன்றும் ஐஐடியில் படித்தோம் இல்லை. ஐஐடியில் படிச்சுட்டு நான் என்ஜினியர் கிடையாது. சாதாரணமாக நீங்களே போய் பார்க்கலாம். புதுச்சேரி மாநில மக்கள் போய் பார்க்கலாம். புதுச்சேரி மாநில வியாபாரிகள் பார்க்கலாம். புதுச்சேரியில் இருக்கிற இந்த சமூக ஆர்வலர்கள் போய் பார்க்கலாம். அந்த இடம் வந்து 36 கடைக்கும் 47 நிழல்கொடை. நிழல்கொடை வந்து வெறும் பாதி தான், வெறும் மேலே ஷேடு தான். அதுக்கு வந்து தரைத்தளம் உள்பட 29 கோடி. இது 157 கடைகளும், அப்புறம் வந்து அப்புறம் ஸ்டாண்டு, ஸ்டேடியம் ஸ்டாண்டு, அப்புறம் தரை. இது பெரிய தரை, அதை விட அந்த பஸ் ஸ்டாண்டை விட பெரிய தரை. இது 17.79 கோடி. இதுல இருந்து ஒப்பிட்டு பாருங்க. இதுல இருந்து மிக தெளிவா தெரியுது மிகப்பெரிய ஊழல். அதாவது 10 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் அதுல நடந்திருக்குது. அதாவது ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தில் என்பது தெளிவாக தெரிகிறது. இதை நீங்க தயவு செய்து, நான் புதுச்சேரி மாநில மக்களை கேட்டுக்கொள்கிறேன், புதுச்சேரி மாநில சமூக ஆர்வலரை கேட்டுக்கொள்கிறேன், குறிப்பாக வியாபாரிகளை கேட்டுக்கொள்கிறேன். அந்த பழைய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தையும் பாருங்க, இந்த உதயஞ்சாலையில் உள்ள அண்ணா திடலையும் பாருங்க. அது வந்து 29 கோடிக்கு 29 கோடின்றது வந்து எவ்வளவு அதிகப்படியான தொகை என்று தெளிவாக தெரியும். அதுக்கான ஆதாரத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். நான் மொத்தம் வந்து 3 பக்கத்திலேயே கடைகள் இருக்கு. அண்ணா சாலையில் கடை, லப்போர்த்தி வீதியில் கடை, இந்த பக்கம் சின்ன சுப்பராய வீதியில் கடை. அது மொத்தம் வந்து 157 கடைகள். அது இல்லாமல் ஸ்டேடியம், அது இல்லாமல் தரை. இதுக்கு வந்து 17.79 கோடி. ஆனால் மொத்தம் வந்து 31 கடைகள் இருக்கிற புது பேருந்து நிலையத்துக்கு எவ்வளோ? 29 கோடி. இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னொன்னு சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. குறிப்பாக இந்த குமரகுரு பள்ளத்தில் கட்டடம் கட்டினது 220 அடுக்குமாடி வீடுகள், 12 மாடி கட்டடம். அதுக்கு 50 கோடி ரூபாய், 49 கோடி ரூபாய், 50 கோடி ரூபாய். அதுக்கு வாழைக்குளத்தில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கூட்டணி ஆட்சி இருக்கிற சமயத்தில், எங்க சமயத்தில் டெண்டர் விட்டது 219 வீடுக்கு 20 கோடி ரூபாய். 20 கோடி ரூபாய்க்கு அது கட்டணும். ஆனால் இது வந்து புதிய நவீன முறையில் கட்டப்பட்ட உள்ளது. இது யார் பண்ணது? திரு அமல்ராஜ் அவர்கள் தான். அவர் தான் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறாரு. 3வது முறையாக கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறாரு. அவரு இதை கட்டிக்கிறாரு. இது லிப்டோட இருக்குது, எந்தவித சேஃப்டியும் கிடையாது. எல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரீ காஸ்ட் கட்டணம். இதுக்கு செலவு கம்மியாக வரும். 20 கோடி ரூபாய்க்கு 219 குடியிருப்புகள். இதில் வந்து 220 குடியிருப்புகளுக்கு 50 கோடி ரூபாய் எப்படி வரும்? இது விலை குறைச்சிருக்கு, பணம் குறையும். ஏன்னா இது ப்ரீ காஸ்ட், அது வந்து முறையாக கட்டணுது. இது ப்ரீ காஸ்ட் கட்டடம். இது சம்பந்தமா இதில் வந்து மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. அதனால இது சம்பந்தமா முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் உண்மையிலேயே ஊழல் நடைபெற என்று அவர் வந்து அதை உறுதியாக சொன்னா சிபிஐ விசாரணைக்கு அனுப்புவாரா? இந்த 2 கேஸையும் நான் மற்றதுக்கெல்லாம் போகல. இந்த 2 கேஸையும், ஒன்று ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கட்டுறதுக்கான செலவானதையும், அதில் நடந்த ஊழலை பற்றியும்,
அதே போல குமரகுரு பள்ளத்தில் கட்ட இந்த ஊழலை பற்றியும் முதலமைச்சர் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு தயாரா, அனுப்புவாரா? இவங்க இது செய்யலன்னு சொன்னா 2026 புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி வந்த பிறகு எங்களுடைய முதல் வேலை, அதாவது சம்பந்தப்பட்டவங்க எல்லாரும் அமைச்சர்கள்ல இருந்து அதிகாரி வரை உள்ள போவாங்க, விசாரணை வைப்பான். என்னன்னா குறிப்பா என்னென்ன ஊழல், கலால் துறையில் ஊழல், ரெஸ்டோபார் கொடுக்கறதுல ஊழல் ஒன்று. ரெண்டாவது பொதுப்பணித்துறை ஊழல். இப்ப சொன்ன பாருங்க ரெண்டு, இது ரெண்டு தான் இப்ப சொல்லிக்கிறேன் நான். இன்னும் நிறைய ஊழல் இருக்குது. சாலை போடுறதுல ஊழல், எல்லாம் ஊழல், எல்லாம் 30% கமிஷன் மந்திரி அவரு, அந்த ஊழல். அடுத்து அப்பு என்பவருக்கு சமூக நலத்துறையில், அதாவது அங்கன்வாடிகளுக்கு பொருள் சப்ளை பண்றதுல, பள்ளிக்கூடங்களுக்கு சப்ளை பண்றதுல அதுல ஊழல். அது டெண்டரே கிடையாது. இது மூணாவது ஊழல். மாட்டு தீவனம் வாங்குறதுல ஊழல், பசுமாடுகள் வாங்குறதுல ஊழல், அப்புறம் ரேஷன் கார்டு கொடுக்கறதுல ஊழல். அதாவது இது ஊழல் அரசு. ஊழலை பட்டியல் போட்டு சொல்லலாம் ஒன்று ஒன்றா. இது நாங்கள் சொல்லிக்கிறது கொஞ்சம் தான். இப்போ கேட்டீங்கல்ல என்கிட்ட, இந்த ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி. கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி தலைவர், புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் அவர்களை கலந்து பேசி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி இந்த ஆட்சியில் நடக்கிற ஊழல்களை சம்பந்தமாக குடியரசுத் தலைவர்கள் விசாரணை செய்ய வேண்டும் என்று அனுப்புவோம்.